தமிழ் சினிமாவுல பிரபல முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் தல அஜித் சார். இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. லாஸ்டா தல அஜித் சார் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் படம் வசூல் ரீதியா பல சாதனைகளை படைச்சு இன்னமும் தியேட்டர்கள்ல வெற்றி நட போட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில தல அஜித் சார் வந்துட்டு தன்னோட அடுத்த படமான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படம் வரும் ஆகஸ்ட் 10 உலகம் முழுக்க வெளியாக காத்துட்டு இருக்கு. மேலும் தல அஜித் சாரோட 60வது படத்தையும் அச்சுனோத் தான் டைரக்ட் பண்ணிருக்காருனோ, அந்த படத்துக்கும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருனோ பல தகவல்கள் வெளியே இருந்துச்சு. இந்த நிலையில போனி கபூர் வந்துட்டு தல அஜித் சாருக்காக நான் 3 கதைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 கதைகளுமே நேரடி இந்தி படத்துக்கான கதை. நான் வச்சிருக்கோம் அந்த 3 கதைகள்ல ஏதாச்சும் ஒரு கதையிலயாச்சும் தல அஜித் சார் நடிக்கணும் அப்படின்னு போனி கபூர் தல அஜித் சாரிடம் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாரு. தல அஜித் சாரும் போனி கபூரோட வேண்டுகோளுக்கு இணங்க நேரடி இந்தி படங்களை நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. இந்த நிலையில தல ஃபேன்ஸ் எல்லாரும் போனி கபூரிடம் தல அஜித் சார் வச்சு தூம் 4 படத்தை கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அப்படின்னு அவங்களோட கோரிக்கைகளை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. தூம் சீரீஸ் படங்கள் எல்லாமே பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. ஒரு சீரியஸ்லயும் வேறு வேறு நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில தூம் 4 படத்தை தல அஜித் சார் வச்சு நீங்க தான் தயாரிக்கணும் அப்படின்னு போனி கபூரிடம் தல ஃபேன்ஸ் எல்லாரும் வேண்டுகோள் முன் வச்சிருக்காங்க. தல ஃபேன்ஸோட இந்த கோரிக்கையை கேட்டு போனி கபூரும் அதுக்கான வேலைகள் இறங்கி இருக்கிறதாகவும் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. அநேகமா அந்த படம் தல 61 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல தல அஜித் சார் தூம் 4 படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.